இன்னைக்கு பிஜேபியினுடைய வேட்பாளர் கோவையில ஒரு தொகுதியில போட்டியிடுறாங்க. வெளி மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர் உட்பட அங்க கூடிய அமைப்புகள், RSS அமைப்புகளா இருக்கு, எல்லாரும் இங்க முகாமிட்டு தான் தேர்தல் பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். ஆக ஒரு அரசியல் கட்சிக்கு யார் யார் விருப்பப்படுகிறாரோ அந்த தொகுதியில சென்று தேர்தல் பணியாற்றுவது இயற்கை. 6 மணிக்கு மேல் அது போன்று யாரேனும் தங்கி இருந்தால் அது குறித்து குறைகளை சொல்லலாம். அதை விட்டு வெளியூர்காரர்கள் இங்கே இருந்து பணியாற்றுகிறார் என்பது என்னை பொறுத்தவரை அது ஏற்புடையதல்ல. அது நீங்களும் பாருங்க. எப்படி தேர்தல் நடைமுறைகள் என்ன இருக்கு, விதிமுறைகள் என்ன இருக்கு, அதையெல்லாம் கடந்து எப்படி உண்மைக்கு மாறான ஒரு பொய்யான செய்திகளை முன்மொழிகிறார்கள் என்பதை பொதுவா அவங்களுக்கு கோவையில் இருக்கக்கூடிய, குறிப்பா தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு அவர் தோல்விங்கிறத உணர்ந்துட்டார். அதனால ஏதேனும் குறைகளை சொல்லி இந்த நேரங்கள்ல அந்த செய்திகளை வெளியிட வேண்டும் என்பதை அவர் வாடிக்கையாக வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு நான் ஹால்மார்க்கை பத்தி சொல்றேன். உண்மையாலுமே ஒரு வேட்பாளர் ஒரு தரமான வேட்பாளராக இருந்தால், நன்கு அறிந்தவராக இருந்தால், ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு முன்பாக, ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக அதனுடைய உண்மை தன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஹால்மார்க்ங்கிறது ஒன்றிய அரசினுடைய நிறுவனம், அவங்க கொடுக்கக்கூடிய அனுமதி. அதை எப்படி நான் ஒரு மாநில அரசை கொண்டு நான் எப்படி அதை தடுக்க முடியும், அதை எப்படி நிறுத்தி வைக்க முடியும், அதுக்குள்ள எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும்? அதனால உண்மைத்தன்மை தெரியாமல் யார் அதற்கான தலைமை என்பதை கூட தெரியாமல் தெற்கு தொகுதியுடைய வேட்பாளர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தோல்விங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார். எங்களை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரை கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் தேர்தலை சுமூகமாக அமைதியாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் எங்க தலைவர் எங்களுக்கு இருக்கிற கட்டளை.